ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அப்போஜிஸ் ஓடிடி தளத்தில் நமக்கான பிளானை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்படி கம்பெனிக்கு பேமெண்ட் அனுப்பி அந்த பேமெண்ட்டை எப்படி ரெக்வெஸ்ட் கொடுத்து அப்ரூவல் வாங்குறது, ஓகேங்களா? எப்படி நம்மளுடைய ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எப்படி, இதை தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, வழக்கம் போல் அப்போஜிஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிடுங்க. அப்போஜிஸ் ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மேலே லாகின் இருக்குது பாருங்கள். இந்த லாகின் கொடுங்க. இந்த லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் லாகின் கொடுத்த உடனே. இந்த இடத்துல உங்களுடைய ஐடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அடுத்து லாகின் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய பேர் வரும். ஓகேங்களா? உங்களோட ஐடி நம்பர்லாம் காட்டும். மேலே பாருங்கள் ஸ்விட்ச் டு ஓடிடின்னு காட்டுது பார்த்தீங்களா? இந்த ஸ்விட்ச் டு ஓடிடியை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்விட்ச் டு ஓடிடியை டச் பண்ணிங்கன்னா மெயின் பேஜ் உள்ளே ஓப்பன் ஆகிடும். நம்ம இந்த இடத்துல ஓடிடி தளத்தில் நீங்கள் டேரெக்டாக எல்லாமே வீடியோஸ் எல்லாமே நேரத்தை கொடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வருமானம் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் லைவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ரெக்வெஸ்ட் கொடுக்கறது, இதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மேலே பாருங்கள் ஒரு ஒயிட் கலரில் ரவுண்டாக ஒரு 3 லைன் மாதிரி இருக்குது பாருங்கள். 3 டாட் மாதிரி இருக்குது பாருங்கள் ஓரமாக. இந்த லைனை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த 3 லைனை டச் பண்ணால் சைடில் வெல்கம், பிளான் ஆக்டிவேஷன், ஸ்லாட் அப்கிரேடு, பேக்கேஜ், இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதில் 2வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், வெல்கம்க்கு அப்புறம் பிளான் ஆக்டிவேஷன். இந்த பிளான் ஆக்டிவேஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பிளான் ஆக்டிவேஷனை டச் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய கியூஆர் கோடு காட்டும். ஓகேங்களா? இந்த கியூஆர் கோடை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு ஜிபே, ஃபோன்பேயில், பேடிஎம்மில் நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணலாம். இல்லைனா கீழே பாருங்கள் காப்பி யூபிஐ ஐடின்னு இருக்குது பாருங்கள். இந்த காப்பி யூபிஐ ஐடியை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கூட பேடிஎம் அண்ட் ஜிபே, ஃபோன்பேயில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆக்டிவேஷன் பர்சனாக நீங்கள் உங்களுடைய பிளானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஆக்டிவ் மெம்பராக வரணுன்னா கண்டிப்பாக 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய், 25,000 கிட்டத்தட்ட ஒரு 4 பிளான் இருக்குது இல்லைங்களா? இந்த பிளானுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எந்த பிளானில் நீங்கள் இணைய போகிறீங்களோ அந்த பிளானுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் பாருங்கள் ஆல்ரெடி அமௌண்ட் அனுப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? நான் ஒரு ஆக்டிவ் மெம்பராக 5000 நான் இணைய போகிறேன். ஓகேங்களா? நல்ல ஒரு வருமானம் இருக்கிறதுனால அதில் நான் இணைய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஏர் ஆஃப்டர் பேமெண்ட் டவுன்னு இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கீழே இருக்கிற இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணணும். ஓகேங்களா? டச் பண்ண உடனே அமௌண்ட் பெய்டுன்னு காட்டும். ஓகேங்களா? அமௌண்ட் பெய்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க பார்த்தீங்களா, கம்பெனிக்கு அமௌண்ட் அனுப்புனீங்களே, அதை நீங்கள் கம்பல்சரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்க, நான் இப்போ 5000 அனுப்பியிருக்கேன். அதை நான் இப்போது டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ட்ரான்ஸ்லேஷன் ஐடி கேட்குது. இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஐடினா ஒன்றுமே இல்லை. நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே பாருங்கள், ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 10லேருந்து 16 நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை நான் காப்பி பண்ணியிருக்கேன். அதை நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் பார்த்தீங்கன்னா என்ன ரெஃபரன்ஸ் நம்பரோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு பாருங்கள், ஆக்டிவேஷன் ஃபார்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆக்டிவேஷன் ஃபார்னா ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மை செல்ஃப் அதர்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறீங்கன்னா மை செல்ஃப்னு கொடுக்கணும். இல்லை உங்கள் டீமுக்கு இல்லை மற்றவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு பண்ணுறேன், அதனால் மை செல்ஃப் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்களும் உங்களுக்கு பண்ணும் பட்சத்தில் மை செல்ஃப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு அமௌண்ட் அனுப்பிடணும். அதுக்கு கியூஆர் கோடு இல்லை அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு இருக்குது, கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னா ஓகேங்களா, அதுக்கு அனுப்பிடலாம். இல்லை யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் அனுப்பிட்டு ஓகேங்களா, அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் எவ்வளோ பேமெண்ட்டோ அதை நீங்கள் டைப் பண்ணிடணும். நான் 5000 ரூபாயில் நான் ஜாயின் பண்ணுறதுனால 5000 ரூபாய் அனுப்பிட்டேன். அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது ட்ரான்ஸ்லேஷன் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒரு 10லேருந்து 16 நம்பர் இருக்கும். அதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஆக்டிவேஷன் ஃபார், ஓகேங்களா, அதில் மை செல்ஃப். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு தானே ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்க, அதனால் மை செல்ஃப் கொடுங்க. டீமுக்கு மற்றவங்களுக்கு பண்ணிங்கன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் ரெக்வெஸ்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த சப்மிட் ரெக்வெஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா
நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5000 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து கம்பெனியில் வந்து பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா, என்னுடைய பிளான் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப தெளிவா, அழகா வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதே மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணி ஓகேங்களா, ரெக்வெஸ்ட் கொடுத்து அப்ரூவல் வாங்கி உங்களுடைய பிளானை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம்.